சட்டமன்றத்தில் என்னென்ன நடக்குன்ற விஷயம்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பார்த்துருவோம். வீட்டு வரியை உயர்த்திட்டாரு, தண்ணி வரியை உயர்த்திட்டாரு, தொழில் வரியை உயர்த்திட்டாரு, விலைவாசியை உயர்த்திட்டாரு, குப்பைக்கு கூட வரி போட்டாரு. இப்படி மக்களோட கஷ்டங்களை மட்டுமே அவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். சென்னையில் சொத்து வரி 3 முதல் 4 மடங்கு அதிகமாக வந்துள்ளதால் மக்கள் பேரதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வித காரணமும் சொல்லாமல், முறையான அறிவிப்புகள் எதுவும் இல்லாமல் 4 மடங்கு ஏற்றி இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என திட்டவட்டமாக கூறியிருக்கின்றனர் மக்கள். 5,000 ரூபாய் சொத்து வரி கட்டியவர்களுக்கு 28,000 ரூபாயாக வந்திருக்கிறது. மின்சார கட்டண உயர்வை தொடர்ந்து தற்போது சொத்து வரி உயர்வும் பொதுமக்கள் நியூஸ்ல கேட்டா ஒன்று சொல்றானுங்க, ஆட்சியாளரை கேட்டா ஆட்சியாளர் ஒன்று சொல்றாங்க, எதிர்கட்சிக்காரனை கேட்டா எதிர்கட்சிக்காரன் ஒருத்தர் சொல்றாங்க. யார் சொல்றதுடா உண்மை? அண்ணன் தங்கம் தென்னரசனுக்கு தெரியும், ஏன் எங்களுடைய நிதி அமைச்சர் அவங்களுக்கு தெரியும். நம்ம 1 ரூபாய் கொடுத்தா நமக்கு 40 ரூபாய் திருப்பி கொடுக்குறாங்க. ஏன்? நமக்கான அதிகாரம் கிடையாது. ஓகே, 29 பைசா. உங்கள மாதிரி ஆடியன்ஸை மகிழ்விக்கிறதா வேலை. அவன் சொல்றது பூராமே இந்த மாதிரி தான். உங்கள மாதிரி ஆடியன்ஸ் தான் டார்கெட். நீங்க அவன் சொல்றதெல்லாம் நம்புறீங்கல்ல? எதுவுமே உண்மை கிடையாது. அவனை போய் நம்பிக்கிறீங்க பாருங்க. என்னது 1 ரூபா கொடுத்தா 40 ரூபா திருப்பி தராங்களா? இது என்னடா கணக்கு? எனக்கு புரியலையே. ஆதவாஜன் நாளைகிட்ட பிடிச்ச விஷயமே என்ன தெரியுமா? நம்ம தப்பாவே பேசினா கூடமே அது ஒரு கான்ஃபிடண்டா பேசுவார். அந்த கான்ஃபிடண்ட் தான் வந்து எல்லாத்துக்குமே வேணும். ஆதவாஜன் அண்ணா வாங்கிக்கோங்க. ஆதவஜனா அண்ணா எப்போ என்ன பேசுவாருன்னு தெரியல. அவர் மட்டுக்கு போகிற போக்கில் ஏதோ ஒன்று சொல்லிடுவார். அப்புறமா வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5,932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதில் என்னடா தப்பாக சொல்லிட்டாரு, இதில் என்னடா இருக்குது, ஏன்டா ட்ரோல் பண்ணுறீங்கன்னு கேட்டால், ஆமாம் அண்ணா வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டாரு. அதாவது 5,900 ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக 5,990 ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ். மேபி ஒரு பதட்டத்தின் காரணமாக கூட அப்படி பேசியிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆனால் அது தவறான ஒரு நம்பர் தான். இதில் என்ன ஒரு விஷயம்னா, நிதி அமைச்சரே வந்து தவறாக வந்து நம்பர்ஸை சொல்லும்போது அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஒரு முதல்வர் வந்து தெரியல ஓகே அப்படின்னு பார்த்தா கூட நிதித்துறை அமைச்சர், அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு அந்த நம்பர் சரியாக தெரியாமல் கொஞ்சம் தவறுதலாக சொல்லிட்டாரு. அதெல்லாம் இருக்கட்டும் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு சட்டமன்றத்தில் போயிட்டு அந்த நிர்வாகம் செய்கிறவங்க சரியாக செய்யணும் நிர்வாகம். அப்படி இருந்தும் சில நேரத்தில் ஒரு தவறு நடக்குதுன்னா, சில தவறை நம்ம வந்து சுட்டி காட்டினாலும் அந்த தவறை அவங்க திருத்திப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம். 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவைக்குள்ளே வரும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லிக் கொடுத்து 8 கோடி மக்களின் முதலமைச்சருக்கு அந்த மரியாதையை தர வேண்டும் என்ற கண்ணியத்தை சொல்லித்தர வேண்டும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் வருகிற போதோ எதிர்கட்சியர் வருகிற போதோ எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. என்னங்க முதல்வர் வந்து வணக்கம் வைக்கிறாரு, ஆனால் எதிர்கட்சி தலைவர் வணக்கமே வைக்க மாட்டாரு அப்படின்னு பல பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து சரியா தவறான்னு கேட்டால், வணக்கம் வைக்கிறது என்பது ஒரு மாண்பு, ஒரு மரியாதை. அதாவது முதல்வர் வந்து சட்டமன்றத்துக்கு வந்தாலே எல்லாரும் ஏஞ்சி நிற்கணும், முதல்வர் வணக்கம் வச்சா எல்லாருமே ஏஞ்சி வணக்கம் வைக்கணும்லாம் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. சபாநாயகருக்கு உண்டு. மற்ற விஷயத்தில் வந்து வணக்கம் வைக்கிறதும் வைக்கக்கூடாதுன்றது வந்து அவங்களோட தனிப்பட்ட விஷயம். கமிஷனர் என்ன சொல்கிறாருன்னா, 8.5 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு முதல்வர், அந்த முதல்வருக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வணக்கம் வச்சே ஆகணும், ஏந்து நின்னே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாருல்ல, அது மிகவும் தவறு. அப்படி பார்த்தா அதே மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் தான் எதிர்கட்சி தலைவர். அப்போது எதிர்கட்சி தலைவர் வந்தாலும் முதல்வர் அவர்கள் ஏந்திரிச்சு வணக்கம் வைப்பாரா? எதிர்கட்சி தலைவர் உள்ளே வந்தாருன்னா முதல்வர் ஏந்தி நிற்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. அதனால் ஆளும் கட்சியாக இருந்தால் போதாது, மன்னர் ஆட்சி மாதிரிலாம் கொண்டு வர முடியாது. அந்த காலத்தில் மன்னர் அவைக்குள்ளே வந்தால் தான் எல்லாருமே ஏந்தி நிற்கணும், வணக்கம் வைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கும். அந்த விஷயத்தை வந்து இங்கே திணிக்கக்கூடாது, சொல்லி அவங்க வணக்கம் வைக்கக்கூடாது. அவங்களா விருப்பப்பட்டு மரியாதையின் நிமித்தமாக அவங்களே வணக்கம் வைக்கணும். அவங்க வணக்கம் வைக்க விரும்பினா அந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்க. தேவையில்லாமல் நீங்கள் அதை பேசி விஜய் அவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு அவமானமாக தெரியுது. விஜய் அவர் நினைப்பார், நான் அவன்கிட்ட வணக்கத்தை கேட்டேன்னா அப்படின்னு நினச்சிருப்பார் நான் நினைக்கிறேன். ஆனால் வணக்கம் வைக்காதது தவறு தான். ஏன்னா முதல்வர் வந்து ஒரு இடத்துக்கு வந்து தேடி வந்து வணக்கம் வைக்கும்போது அவரை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி அந்த செயலை வந்து பார்க்கலாம். ஆனால் அவர் வணக்கம் வச்சு ஒரு வணக்கம் வைக்காதது ஒரு வருத்தம். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் சொல்லுவாங்கள்ல, அவர் மரியாதை கொடுக்குறாருன்னா திரும்ப அந்த மரியாதை வாங்கி நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அதை வந்து அந்த விஷயத்தில் வந்து அவர் தவறிட்டாருன்னு நம்ம வச்சுப்போம்.
எனக்கு இந்த விஷயத்தில் என்ன பிடிச்சிருக்குன்னா, ஒரு வெளிப்படைத்தன்மை நான் பார்த்துருந்தேன். ஒரு நியூஸ் சேனலுக்கு முன்னாடி வந்து ஒரு அமைச்சர் வந்து ஒரு வயசானவங்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த ஆட்சி உங்களுக்கு நல்லா இருக்கான்னு. அதுக்கு பாட்டியம்மா என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னு சரியான கேட்கல, பட் ஆனால் நோன்னு சொல்கிற மாதிரி அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி நோன்னு சொல்கிறத கூட வெளிப்படைத்தன்மையாக காட்டியிருக்காங்களே, அதுவே எனக்கு பெரிய விஷயம். ஏன்னா சில கட்சிகள் இருப்பாங்க, மீடியாவுக்கு முன்னாடி பேசும்போது அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து இந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் சொல்ல வைப்பாங்க. அவங்க ஆமான்னு சொல்லுவாங்கன்றது இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க ஆமான்னு சொல்லாமல் நோ சொன்னதெல்லாம் அவருக்கே கொஞ்சம் ட்விஸ்டாக தான் இருந்திருக்கும். உடனே அந்த கண்டென்ட்டை மாற்றி வேறு ஒரு டாபிக் போயிருப்பாரு. எதுவாக இருந்தால் என்ன, மக்களோட கருத்து அவ்வளோதான். மக்கள் தான். முன்னாள் முதல்வர் கருணாநிதியை பத்தி அடுக்குமுறையில சொல்லிட்டு வந்தாங்க. தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது அவர்தான். அவர் சார்பா நான் சாரி. இந்த விஷயத்தை எடுத்து போட்டு இப்போ ரீசெண்டாக எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் பார்த்தீங்களா, அவரோட பேர் சொன்னோடனே மன்னிப்பு கேட்டார் பார்த்தீங்களா, அதில் என்னங்க பெருமை இருக்குது? உண்மையாலுமே ஏதாவது நம்ம வரவேற்கிறோம். ஒரு தவறு நடந்திருக்குன்னா அந்த தவறை உடனே வந்து சாரிங்க அது மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்குறாருன்னா அவருடைய பெருந்தன்மையை பாருங்கள், அவருடைய பண்பை பாருங்கள். அதை தவிர்த்துட்டு உடனே இவங்க எல்லாம் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பயம் கிடையாது, மரியாதைக்கும் பயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் மன்றத்தில் ஏற்கனவே அவர் இருந்தவர், ஏற்கனவே இவர் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு முன்னாடியே அவர் முதல்வராக அங்கே இருந்தவர். அவர் இருந்த இடத்துல வந்து பேரொட்டு கூப்பிட்றது வந்து அவருக்கு விருப்பம் இல்லை. ஏற்கனவே ஒரு முறை இவரே வாய் தவறி பேசுனப்போ கூட சாரி கேட்டிருப்பாரு. அதில் ஒரு விஷயமும் கிடையாது. அதை வச்சு ஒன்று ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. பார்த்தீங்களா, பயந்துட்டாரு. பயம் கிடையாது. சட்டப்பேரவையில் நெல் சேமிப்பு கிடங்கு பத்தி பேசுறாரு. அவர் யாருன்னு கேட்டா அவர் விவசாயத்துறை அமைச்சரா இல்ல அறநிலையத்துறை அமைச்சர். அப்ப கரும்பு சாகுபடி பத்தி பேசுறாரு. அவர் யார், விவசாயத்துறை அமைச்சரா இல்ல அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர். காவிரி நீர் வடிகால் பத்தி பேசுறாரு. அந்தம்மா யாருங்க, அவங்க தான் விவசாயத்துறை அமைச்சரா இல்ல அவங்க தொழில்துறை அமைச்சர். நெல் மானியம் பத்தி பேசுறாரு. அவர் யாருங்க, அவர் வருவாய்த்துறை அமைச்சர். அப்ப கடன் நிலையை பத்தி சொல்றாரு. அவர் நிதி அமைச்சரா இல்லங்க அவர் மருத்துவ மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். 40-12 ஒருத்தர் பேசுறாரு. அவர் யாருங்க, நிதி அமைச்சர். அந்த வகையில இல்லையான்னு கேட்டா அவர் தாங்க நிதி அமைச்சர். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எழுந்துன்னு ஒருத்தர் பேசுறாரு. அவர் தான் முதலமைச்சரா இல்லங்க அவர் கல்வி அமைச்சர். எதுவுமே பேசாம அந்த வகையில ஒருத்தர் சும்மா உட்கார்ந்திருக்காரு. அவர் யாருங்க, அவர் தாங்க முதலமைச்சர். ஒரே வீடியோ மொத்தமாக அங்கே இருக்கிற சட்டமன்றத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களையும் சிஎம்ஏ முடிச்சு விட்டாப்புல. எப்படிங்க அப்படிலாம் பேசுறீங்க? எவ்வளோ இங்கே நிறைய பேருக்கு சுகர் இருக்கு, பூரா அப்படியே மயங்கி கீழே விழுகிறாங்க. ஒரு நிமிஷம் வீட்டுல போயிட்டு வந்துட்டான். ஏன் தெரியுங்களா, காலில் சுகர் மாத்திரை போடல, கை கால்லாம் நடக்குது, போட்டு வந்துட்டான். சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். ஏங்க, உங்களுக்கு சுகர் இருந்தால் அதுக்காக நான் சட்டமன்றத்தை இழுத்து முடிவிட்டா போக முடியும்? இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நிறைய உடம்பு விஷயமா நிறைய வியாதி இருக்கும் தான் செய்யும். அதுக்குன்னு மக்கள் பிரச்சனை பேசாமல் போயிட முடியுமா? அப்படி உங்களால் முடியல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. உங்களை என்ன அவ்வளோ கட்டாயப்படுத்துகிறாங்களா? அங்கே இருந்து ஏதாவது பேசுகிறதா இருந்தால் பேசுங்க, இல்லை முடியலன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. மூத்த உறுப்பினர் நீங்கள் இப்படி பேசலாமா? வாயால் வடை சுற்றும் காலம் மாறி சுட்ட வடையை, சுவையான வடையை சுட சுட கையில் கொடுக்கும் காலம் இது. அவரே சொல்றாரா? வெரி குட் பிரில்லியன்ட். மாற்றம் எங்கடான்னு கேட்டிங்களா? இதுதான் மாற்றம். என்ன மாற்றம்? அவங்க வாயால் சுட்ட வடையை நாங்கள் சூடாக சுட்டு தருவோம். அதுதான் பெரிய மாற்றம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வாயால் சுடுவாங்க, நாங்கள் அந்த வடையை கொஞ்சம் சூடாக கொடுப்போம். அது ஒரு மாற்றம் தானே. பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவின் கடனை இன்றே அடைக்கலாம். முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவை கடனை இன்றே அடைக்கலாம். தமிழகத்தை காக்க வந்த அது என்னடா சேவை விரி? எனக்கு புரியலையே. சரிப்பா, அண்ணன் சொல்ல வர கருத்து என்னன்னா, அதாவது முதல்வரை பாராட்டி பேசினா அவங்களுக்கு வந்து சேவை வரின்னு ஒரு வரியை வசூலிச்சா இந்தியாவில் உள்ள கடனையை அடைச்சிடலாம்னு சொல்கிறார். ஏங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற கடனை முதல் அடைக்க சொல்லுங்கள். அப்புறம் எதுக்குங்க அப்புறமா நம்ம இந்தியாவில் போய் அடைச்சிக்கலாம்? முதல் தமிழ்நாட்டில் முதல் அடைப்போம். அதுக்கான அடைக்கிறதுக்கான சான்சஸே இல்லையாமே. இன்னும் 50 வருஷத்துக்கு இன்னும் கூட்டிகிட்டே தான் போகுமா? உங்கள் கட்சியில் உள்ள அமைச்சர்களோட செயலாளர்கள் தான் சொன்னாங்க, 3 மாதத்தில் எப்படிடா 21,000 கோடி கடன் வந்துச்சுன்னா அதுக்கு தெரியல. ஆனால் இவர் வந்து இந்தியாவில் உள்ள கடன் அடைக்க போகிறலாம். அது எப்படி அடிப்பார்னா, முதல்வரை வந்து பாராட்டினா அவங்களுக்கு வந்து வரியாம். இது எனக்கு புரியலைங்க. எனக்கு புரியலையா இல்லை நீங்கள் சொன்னது நான் புரிஞ்சுக்கலையான்னு தெரியல. ஒருவேளை அப்படி ஒரு வரி போடணும்னா உள்ளே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் எல்லாத்துக்குமே நீங்கள் தான் போய் வரி முதல்ல கட்டணும். ஏன்னா முதல்வரை புகழ்ந்து பாடுறது அதிகமாக நீங்கள் தான், அதுவும் குறிப்பிட்டு அதிகமாக புகழ்ந்து பாடுறது வந்து நீங்கள் தான். ராஜ்மோகன் என்ன பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். உள்ள நிறைய பைத்தியம் வாய சமக்க முடியாது.
என்னடா சட்டமன்றத்தில் பேச சொன்னா வர பாட்டெலாம் பாட ஆரம்பிச்சிட்டீங்க, போற பக்கம் டான்ஸ்ல ஆட ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கேடா. சட்டமன்றமா இல்ல இது சினிமா பண்றமாடா, எனக்கு புரியலையாடா. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓபன் பண்ணணுமோ அப்போ கரெக்டா எல்லாமே ஓபன் ஆகும். என்ன சார் ஆதாரம்லாம் இருக்குன்றீங்க? ஆதாரம் தான் எடுத்து உடனே வெளியே காட்டுங்க ப்ரோ. அதை விட்டுட்டு ஆதாரம் இருக்குன்றீங்க. தெரிஞ்சுன்னா எடுத்து வெளியே காட்டுங்க போத. அப்போதான் வந்து அவங்களோட முகத்திரையெல்லாம் கிழிக்கப்படும். ஓகேவா அண்ணா? நான் நம்புகிறேன் அடுத்த சட்டமன்றத்திலேயாவது அந்த ஆதாரத்தை எடுத்து வந்து காட்டுங்க. பேரளவில் ஆதாரம் இருக்குன்னு சொல்லக்கூடாது, காட்டணும். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கு வணக்கம். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறுவனம் மேம்பாட்டு கிணறுகள் அமைப்பதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்து அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். அமைச்சர் நீங்க பேசுங்க. இந்த அளவுக்கு ஒரு கவனம் ஈர்ப்ப நான் பார்த்ததே இல்லடா. எவ்வளவு ஸ்லோவா பேச முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோவா பேசிட்டு இருக்காப்ல. ரொம்ப ஸ்லோவா இருக்குல்ல, பேசுறதே அப்படிதான் பேசுவார்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த அளவுக்கு பொறுமையா பேசினா எப்போ சபாநாயகர் காதுக்குள்ள போய் எப்போ மற்றவங்க விவாதமாக்குறத